தமிழ்நாட்டில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். பல இடங்களில் பறையாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் என கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டியது. தூத்துக்குடி தனியார் பள்ளி ஒன்றில் பொங்கல் வைத்து கொண்டாடிய மாணவ மாணவிகள் சேர சோழ பாண்டியர் வேடமணிந்து உற்சாகமாக காணப்பட்டனர். பொங்கல் விழாவில் பறையாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் என கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி போகலூரில் ஆட்டம் பாட்டத்துடன் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அப்போது பெண் மருத்துவர்கள், செவிலியர்கள் கயிறு இழுத்தும் கும்மி நடனமாடியும், ஆண் மருத்துவர்கள், செவிலியர்கள் உரியடித்தும் அசத்தினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 750க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் விழா வைத்து கொண்டாடினர். பால் பொங்கி வரும்போது குலவையிட்டு அவர்கள் அசத்தினர். கும்பகோணத்தில் உள்ள தனியார் மகளிர் கலைக் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவிகள் கிராமிய பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர். ஒயிலாட்டம், கும்மியாட்டம், கோலாட்டம் என அவர்கள் உற்சாகமாக ஆடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் நர்சிங் கல்லூரியில் தாரை தப்பட்டை முழங்க பொங்கல் விழா நடைபெற்றது. அப்போது ஊர்வலமாக வந்த மாணவ மாணவிகள் மியூசிக்கல் சேர், உரியடி, கயிறு இழுக்கும் போட்டி என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று அசத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.